இஎம்ஐ கட்டாததால் ஏலத்திற்கு வந்த 8 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு. வினோத் காம்ப்ளிக்கு ஏற்பட்ட துயர நிகழ்வுகள். அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி சம்பவங்கள். முதல் 7 டெஸ்ட் போட்டிகள் அனைத்திலும் சதம் அடித்து உலக கிரிக்கெட் ரசிகர்களையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் வினோத் காம்ப்ளி. புகழின் உச்சியில் இருந்தபோது பணத்தின் மீது ஆசைப்படாமல் சாதாரண நிலையில் இருந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் நோயல் லிவிஸ் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர் நினைத்திருந்தால் பெரும் பணக்கார பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி இருக்க முடியும். முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தாலும் காம்ப்ளியிடம் இருந்து சொத்து மதிப்பின் காரணமாக அவர் இரண்டாவதாக திருமணம் செய்த பெண் மாடல் அழகி ஆண்ட்ரியா ஹெவைட் என்பவரை மணந்தார். தனது மனைவிக்காக மும்பையில் 2012ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட சொகுசு வீட்டை வாங்கினார். ஆனால் அப்போதே அவருக்கு பணப்பிரச்சனை இருந்ததால் சுமார் 50 லட்சம் தனியார் வங்கி ஒன்றில் கடனாக பெற்றுள்ளார். இதற்கிடையே அவரது உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் மாறியது. இரண்டாவது மனைவியும் அவர் மீது குடும்ப வன்முறை புகார் அளித்தார். காம்ப்ளியின் உடல்நிலை மறுபக்கம் மோசமாகிக் கொண்டே சென்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் அண்மையில் காம்ப்ளியின் வீட்டுக்கடன் இஎம்ஐ கட்டவில்லை என்று கூறி வீட்டை ஏலத்தில் விடும் நோட்டீஸை வங்கி வெளியிட்டுள்ளது. கடன் செலுத்தாதவர்கள் பட்டியலிலும் அவர் பெயர் வந்துள்ளது. இந்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. தற்போது கூட காம்ப்ளியின் வீட்டுக்கடன் மற்றும் கார் கடன் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை. இது ஊடகத்திலும் செய்திகளாக வந்துள்ளன. இந்த சூழலுக்கு முழுக்க அவரது குடிப்பழக்கமே காரணம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரம் கோடிகளில் புரளும் சக கிரிக்கெட் வீரர்கள் அவரை ஓரளவு அரவணைத்து தேற்றி காப்பாற்றி இருக்கலாம். தற்போது அவருக்கு உதவுவதற்காக பலரும் முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.